கொஸ்டின்ஸ் பிளட் ரிலேஷன்லேருந்து கோடட் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோடட் லாங்குவேஜில் கொடுத்துருக்கிறத நம்ம ஷார்ட் ஃபார்மில் கார்னரில் எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ் அப்படின்றது மதர், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ளஸ்னா மதர், மைனஸ்ன்றது பிரதர், அண்ட் பர்சன்டேஜ் சிம்பிளில் வர்றது ஃபாதர், அடுத்தது கிராஸ் சிம்பிளில் வர்றது சிஸ்டர். ஓகே, இப்போ இது கொடுத்துட்டு பி இஸ் மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் கியூ, பின்றவங்க மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் கியூ அப்படின்றது எந்த ஆப்ஷனில் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இப்போ இதுலேருந்து பி முன்னாடி ஜென்ரேஷன், கியூ வந்து பின்னாடி ஜென்ரேஷன் தெரியுது. அதனால் ஃபர்ஸ்ட் ஒன்னையும் லாஸ்ட் ஒன்னையும் நம்ம கேன்சல் பண்ணிட முடியும். ஏன்னா பி வந்து முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருக்கணும், கியூ வந்து பின்னாடி இருக்கணும். இப்போ செகண்ட் ஒன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. பி ப்ளஸ் எஸ், பி ப்ளஸ்னா என்ன? மதர், மதர் ஆஃப் எஸ், எஸ் ஸ்டார் என்ன. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து சிஸ்டர் ஆஃப் என், என் மைனஸ் கியூ, என் வந்து பிரதர் ஆஃப் கியூ. இதை எழுதிக்கலாமா? பி வந்து பி மதர் ஆஃப் எஸ், பின்றவங்க எஸ்ஸுக்கு மதர், எஸ் வந்து சிஸ்டர் ஆஃப் என், என் வந்து பிரதர் ஆஃப் கியூ. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பி வந்து அவங்க 3 பேருமே சைல்டு தான் வருது. அதனால இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இதில் ஆன்சர். என்னோட ஆன்சர் சி. இந்த கொஸ்டினில் பாருங்க, ப்ளஸ்ன்றது பிரதர், இந்த சம்ஸ் இப்படி தான் சால்வ் பண்ணணும். மைனஸ்ன்றது சிஸ்டர் அண்ட் கிராஸ் சிம்பிள் வந்து ஃபாதர். இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன? சி இஸ் சன் ஆஃப் எம். ஸோ சி இஸ் சன் ஆஃப் எம்னா எம் மேலேயும் சி கீழேயும் இருக்கணும். ஸோ எம் மேலே இருக்கணும் போது இங்கே ஒரு ஆப்ஷனை என்னால் ரூல் அவுட் பண்ண முடியும். இப்போ அடுத்த ஆப்ஷன் நம்ம எழுதி பார்க்க போகிறோம். எம் மைனஸ் என். ஸோ எம் வந்து சிஸ்டர் ஆஃப் என், அடுத்தது என் கிராஸ், அப்படி என் வந்து ஃபாதர். இப்போ இதில் வந்து நம்ம திருப்பி கேன்சல் பண்ண முடியும். ஃபாதர் ஆஃப் சி, நமக்கு என்ன ஃபாதராக இருக்கணும்? எம் தான் ஃபாதராக இருக்கணும். ஸோ இங்கே கிராஸ் வந்து எதோட வருதோ அவங்க தான் ஃபாதர்னு மீன் பண்ணுறாங்க. இப்போ என் கிராஸ் சின்னா இவங்க ஃபாதர் ஆயிடுவாங்க. இப்போ அந்த ஆப்ஷன் நமக்கு இங்கே தப்பு. அப்போ அதே மாதிரி கீழே வந்து பாருங்க, எஃப் கிராஸ் சின்னு இருக்கு. அப்போது எஃப் ஃபாதர் ஆஃப் சின்னு வந்துடும்ல. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ நம்மளோட ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதை ஒரு தடவை வேணால் செக் பண்ணிக்கோங்க. என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இது மாதிரி ரூல் அவுட் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத வந்து நம்ம செக் கூட பண்ணிக்கலாம். எம் கிராஸ் என். ஸோ எம் இஸ் ஃபாதர் ஆஃப் என், என் மைனஸ் சி, என் இஸ் சிஸ்டர் ஆஃப் சி, சி பிளஸ் எஃப். ஸோ சி இஸ் பிரதர் ஆஃப் எஃப். இது பிரதர், சாரி இல்லைன்னா பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது பிரதர், இவங்க சிஸ்டர். இப்போ எம்முக்கு இவங்க சன் வந்துருமா? ஸோ நமக்கு லாஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ன்றது வந்து பிரதர், ஒவ்வொரு சம் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். கிராஸ்ன்றது சன், பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து டாட்டர். இப்போ நம்ம கொஸ்டின், எம் இஸ் மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் என், எம் வந்து மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் என். இப்போ எம் மேலே என் கீழேன்னு வரும். இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு பியோட க்ளோஸ் ஆயிருக்கு செகண்ட் ஆப்ஷன். ஸோ அதனால் நான் அந்த ஆப்ஷனை இதில் ரூல் அவுட் பண்ணிடுறேன். மீதி 2 ஆப்ஷன் பாருங்க. மீதி 2 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ப்ளஸ்ஸு. ஸோ எம் வந்து பிரதர் ஆஃப் ஓ, ஓ கிராஸ் என். ஸோ ஓ கிராஸ் நம்ம சன்னு, சன், ஓ இஸ் சன் ஆஃப் என், ஓ இஸ் சன் ஆஃப் என்னு வருமா? இப்படி வந்துடுது. பட் நமக்கு என்ன வேணும்னா எம்ன்றவங்க மெட்டர்னல் அங்கிள் அப்படின்னு வரணும். இது வந்து என் முன்னாடி ஜென்ரேஷன் போயிடுது. நம்ம அடுத்த ஆப்ஷன் பாருங்க, எம் பிளஸ் 0. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டும் அப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, எம் பிளஸ் 0, எம் இஸ் பிரதர் ஆஃப் ஓ, ஓ இஸ் டாட்டர் ஆஃப் என். இப்படி வந்துடும். இங்கேயும் மேலே ஜென்ரேஷன் போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் இதுவும் கிடையாது, தேர்டும் கிடையாது. நம்ம லாஸ்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி, தேர்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா none of these. So m percentage, m is daughter of o, m is daughter of o, o cross n, o son of
n, n மேல எழுதிட்டேன். n plus p, n is brother of p. இப்போ m is maternal uncle of n கேட்டிருக்காங்க. இப்போ மெட்டர்னல் அங்கிள்னு வர்றதுக்கான சான்ஸ் இல்லை, ஏன்னா n வந்து அதுக்கு முன்னாடி 2 ஜென்ரேஷன்ல இருக்கு. ஸோ இங்க ஆன்சர் வந்து none of these. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். a plus bன்றது ஃபாதர். ஸோ பிளஸ்ன்றது ஃபாதர், மைனஸ்ன்றது பிரதர், பர்சன்டேஜ் சிம்பிள் ஒய்ஃப், கிராஸ் சிம்பிள் மதர். இந்த மாதிரி சம்ஸ்லாம் எடுத்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு எக்ஸாம்ஸில் வேகமாக எழுத முடியும். எம் இஸ் மெட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் டி. ஸோ இவங்க கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எம் முன்னாடி வரணும், டி பின்னாடி வரணும். எல்லா ஆப்ஷனுமே அப்படி தான் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறத எழுதி பார்ப்போம். எம் கிராஸ் என். ஸோ எம் இஸ் மதர் ஆஃப், மதர்னு இங்கே வந்துருச்சு, மதர் ஆஃப் என். என் பர்சன்டேஜ், ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறேன், என் பர்சன்டேஜ். அப்போ n is wife of s. இவங்க ஒய்ஃபு, இது ஹஸ்பண்ட். s plus t, s is father of t. ஸோ இங்கேயே எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. இவங்க ஃபாதர், s ஃபாதர், என்னன்றவங்க மதர், மதரோட அம்மா தான் எம்ன்றதுனால மெட்டர்னல் கிராண்ட் மதர். ஸோ என்னோட ஆப்ஷன் ஏலியா ஆன்சர் வந்துருச்சுங்க. லாசம் பிளஸ்னா சிஸ்டர், கிராஸ் மீன்ஸ் ஒய்ஃப், பர்சன்டேஜ்ன்றது ஃபாதர், மைனஸ்ன்றது பிரதர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டி இஸ் டாட்டர் ஆஃப் பி. டி வந்து டாட்டர் ஆஃப் பி. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கு, பட் நடுவில் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ மேலே பி வரணும், கீழே டி வரணும். மேலே பி கீழே டீன்றதுனால முதல்ல நான் இந்த 2 ஆப்ஷனை ரூல் அவுட் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் ஓகே நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா சம்டைம்ஸ் டீயும் வந்து ஆன்சராக நான் 2வது பொசிஷனில் தான் இருக்கிறதுனால ஆன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டுமே ஒரே மாதிரி இருக்கா, பி இன்டூ கியூ பர்சன்டேஜ் ஆர். இந்த 3மே எல்லாத்துக்கும் ஒண்ணுதான்றதுனால நம்ம இதை வரைஞ்சி வச்சுட்டு மீதியை செக் பண்ணா போதும். பி கிராஸ் கியூ, பி இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூ, ஒய்ஃப்ன்றதுனால இப்படி. கியூ பர்சன்டேஜ் ஆர், கியூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர். இவங்க வந்து இப்போ ஃபாதர் ஆஃப் ஆர். இப்போ ஆர் பிளஸ் எஸ், ஆர் இஸ் சிஸ்டர் ஆஃப் எஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறேன். ஆர் வந்து சிஸ்டர் ஆஃப் எஸ் அண்ட் எஸ் மைனஸ் டி, எஸ் இஸ் பிரதர் ஆஃப் டி. இப்படி இருக்கு. இப்போ இவங்க 2 பேருமே 2 பேரோட குழந்தைங்க தான் இந்த ஆர்எஸ்டி. இப்போ கொஸ்டின் என்ன, டி இஸ் டாட்டர், பட் இங்க வந்து டி டாட்டரா அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அப்போ இங்க எரேஸ் பண்ணிக்கலாம். ஆர் இங்க ஃபிக்ஸ்டு. அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆர் மைனஸ் டி. அப்போ ஆர் இஸ் பிரதர் ஆஃப் டி, டி பிளஸ் எஸ், டி இஸ் சிஸ்டர் ஆஃப் எஸ். இப்போ டாட்டர்னு சொல்ல முடியுமா, கியூக்கு ஆர் சன்னு, டி டாட்டர். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் 3மே சேமா வரதுனால இந்த 3ஐயும் நம்ம ஃபிக்ஸ்டா வரைஞ்சி வச்சுட்டு மீதி இருக்கிறது மட்டும் மாத்தி மாத்தி செக் பண்ணிக்கலாம்.